ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். அதனால கண்டிப்பாகவே ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க நண்பா. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான நம்ம பிரியாணி கடை. ஈவினிங் ஆச்சுன்னா காலையில் பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் சிக்கன் ஸ்டாலாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இவங்ககிட்ட நாட்டுக்கோழி ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம விஜயலட்சுமி மில்ஸில் சூரிய பிராண்ட் மில்லுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா இந்த கடையோட லொக்கேஷன். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே தருவேன். கண்டிப்பாகவே இந்த கடையை ஒரு தடவை விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டன் சிக்கன் வாங்கணுன்னா கண்டிப்பாகவே நம்ம பேர் சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாகவே நம்ம அண்ணன் ஆஃபர் பண்ணி தருவார். அதுலேயும் காடை எல்லாமே வச்சுருக்காங்க. வாங்க இந்த வீடியோவோட நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இங்கே நீங்கள் எத்தனை வருஷமா ஆக்சுவலாக வந்து நீங்கள் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ஆக்சுவலாக நான் வந்து பிஜி இங்கே படிச்சுட்டு இருக்கேன். ஓகே ப்ரோ. லாஸ்ட் இயர் இங்கே தான் வந்தோம். நாங்கள் ஒரு 1.5 இயர்ஸ் ஆக்சுவலாக சொல்ல போனால் 2 இயர்ஸாக இங்கே தான் சாப்பிட்டுருக்கோம். டேஸ்ட் வைஸ்ல எல்லாம் எப்படி இருக்கு ப்ரோ? டேஸ்ட் ஓகே, சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போது என்ன டிஷ்ஷஸ் வந்து இங்கே பிடிக்கும்? நாங்கள் வந்து ஆக்சுவலாக இட்லி இங்கே உப்பு கறின்னு இருக்கு. ஓகே, உப்பு கறி வந்து நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. உப்பு கறி நான் ஆக்சுவலாக ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. சரி, ரொம்பவே உப்பு கறி வந்து சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்னைக்கு புதுசாக இப்போ நாங்கள் சாப்பிட்டப்போ ஈரல் சாப்பிட்டோம். ஈரலோட ஈரல் கிரேவி இட்லி சூப்பர். ஓகே ஓகே ஓகே. நீங்க சாப்பிடுற இட்லி தான் வந்து ரொம்பவே ஃபேமஸ்னு கூட சொல்லலாம். இட்லிக்கும் அந்த காம்பினேஷன் கொடுக்குற அந்த உப்பு கறி அப்புறம் அந்த ஈரல் பிளஸ் ஈரல் கிரேவி அது சூப்பரா இருக்கும். சூப்பர் சூப்பர் ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலாக நீங்கள் எங்கேருந்து வந்து இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நாங்கள் பீலமேட்லேருந்து வந்துருக்கோம் ப்ரோ. ப்ரோ வந்து பீலமேட்லேருந்து இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட. ப்ரோ ஓகே, இங்கே எப்படி டேஸ்ட்னஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்கு ப்ரோ. இட்லி நல்லா இருக்கு, வீட்டில் செய்கிற குழம்பு மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, நல்லா இருக்கு ப்ரோ. ஓகே, இட்லி நாங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டோம். ஓகே, இங்கே சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே, எப்படி நீங்கள் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக? வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே இருந்துச்சு, எல்லாம் குழம்பு நல்லா இருந்துச்சு. அதான் மெயின். ஓகே, ரைசஸ்லாம் ஓகே ப்ரோ? இல்லை ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ எல்லாமே சரி சரி ப்ரோ. சரி ஓகே ஓகே. நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஃபேமஸான நம்ம வந்து ஃபுட் பாயிண்ட்டுக்காக நம்ம ஆக்சுவலாக வந்திருக்கோம். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்பவே எல்லாமே அத்தான்டிக் டிஷ்ஷஸ். சும்மா கிட்டத்தட்ட சிக்கன் லெக் பீஸு, அது போக பார்த்தீங்கன்னா காடை, சும்மா எல்லாமே. அந்த இட்லியில் அப்படியே பாருங்க, இட்லிலாம் அப்படியே சும்மா சாஃப்டாக அப்படியே செமையாக இருக்குங்க. ஆவி எப்படி பறக்குது பாருங்க சீரியஸாவே. அது போக இவங்க கிட்ட சில்லிலாம் வேற லெவலுங்க. சீரியஸாவே சில்லிலாம் டேஸ்ட் ஹைப்பே கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு சொல்லலாம். அது போக உப்பு கறி வந்து இவங்க கிட்ட ரொம்ப அத்தான்டிக் டிஷ்ஷாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஈரல் கிரேவி, அது போக புரோட்டா, இவ்வளோ டிஷ்ஷஸ் வந்து அடிக்கிட்டாங்க. அண்ணன் ஒரு டிஷ் 2 டிஷ் தான் நான் கேட்டேன், ஆனால் இவ்வளோ டிஷ்ஷஸ் வந்து ஃபுல்லாகவே அடிக்கிட்டாங்க. சரி, நம்ம எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு எனக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு ஆக்சுவலா. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் லெக் பீஸ்ல இருந்து வருவோம். ஏன்னா எனக்கு வீட்டில் நிறைய வந்து சிக்கன் சாப்பிட்டு எனக்கு ரொம்பவே பழக்கம். சரி, சிக்கன் லெக் பீஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவங்ககிட்ட காலையில பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சிக்கன் இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஈவினிங் டைமா பார்த்தீங்கன்னா சிக்கன்ல எல்லா வெரைட்டியுமே சும்மா மதுரையில தான் நான்லாம் இப்படி சாப்பிட்ருக்கேன். ஆனால் கோயம்புத்தூர்ல வந்து இந்த மாதிரி செம்ம மீல்ஸாக சாப்பிட்றேன். இந்த மாதிரி அதுவும் சிக்கன் லெக் பீஸ்லாம் சூப்பராக நல்லாவே குக்காக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க, எல்லாமே ஃபுல்லாகவே டீப்பாக ஃப்ரை ஆகி ரெடியா?
ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து உப்பு கறி ட்ரை பண்ணுவோம். உப்பு கறியில பீசஸ்லாம் சும்மா மிளகாலாம் போட்டு சும்மா தாறுமாறா வச்சிருக்காங்க. டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். செமங்க, நாக் அவுட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இது ஒரு 100% கூட சொல்லலாங்க. ஆக்சுவலா டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு. இவங்க கிட்ட மெயினான ஹைலைட்டான டிஷஸ்ன்னு பாத்தீங்கன்னா இட்லி, அது போக இவங்க கொடுக்குற அந்த குருமா ஊத்தி அப்படியே அந்த ஊற வச்சு டேஸ்ட் பார்க்கலாம். இட்லியுமே நல்லா அப்படியே செம்ம சாஃப்டா இருக்குங்க. சீரியஸாவே சக்கையா இருக்கு. நல்லா அந்த கார சாரமா சும்மா சாப்பிடணும்னா நம்ம இந்த கடையை நான் உங்களுக்கு ஓப்பனாவே ப்ரிஃபர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து விங்ஸ் எல்லாம் வந்து நிறைய இடத்துல எல்லாம் சாப்பிட முடியாதுங்க. ஆக்சுவலா நானும் நிறைய இடத்துல ட்ரை பண்ணதில்லை. ஆனா இங்கெல்லாம் விங்ஸ் சூப்பரா வச்சிருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லாவே செம்ம டீப்லியா ஃப்ரைடா இருக்கு. இவங்க கிட்ட வந்து சிக்கன் லெக் பீஸா இருக்கட்டும், சில்லியா இருக்கட்டும், காடையா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரீசனபிள் பிரைஸுங்க. ஆக்சுவலா இந்த சிக்கன் சில்லி நிறைய இடத்துல சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா இங்க வந்து நீங்க மிரட்டிடுவாங்கன்னு கூட சொல்லலாம். அவங்களோட மசாலா மெயினா ஹைலைட்டா சக்கையா இருக்குங்க. செம்ம டேஸ்ட். அப்போ இவங்ககிட்ட இந்த குருமா சப்பாத்தி வச்சு நம்ம அடிப்போம் எப்படி இருக்குன்னு. அப்படியே தொட்டு இவங்க வந்து இட்லிக்குன்னே ஒரு குருமா கொடுப்பாங்க. அது போக இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் ஒரு குருமா, 2 குருமாவுமே மாசுங்க. அது போக நம்ம ஃபைனல் டிஷ் ஈரல் குருமா. ஈரல்ல பாருங்க சும்மா அப்படியே பீசஸ்லாம் சும்மா மிதக்குது. அப்படியே இதுல அப்படியே ஊத்தி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டேஸ்ட். ஆக்சுவலா ஊத்திட்டு அப்படியே டேஸ்ட்னஸ் பார்ப்போம் எப்படி இருக்குங்க. ஈரல் கிரேவியுமே செமையா இருக்குங்க. நம்ம நல்லா வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே நம்ம இட்லியில பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ். அது போக குருமா முன்னாடியே வந்துட்டீங்கன்னா இந்த கடையில் சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருக்கும் எப்பவுமே நைட் நேரத்தில். நீங்கள் கண்டிப்பாகவே விசிட் பண்ணுங்க. மதியானம் வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா டின்னர் மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாகவே விசிட் பண்ணுங்க. ஓகே, இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சூரியபரான் மில் லொக்கேஷன். ஆக்சுவலா சூரியபுரம் மில்லுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் பாயிண்ட் ஆக்சுவலாக வந்து லொக்கேட் ஆயிருக்கு. சிக்கன் பிரியாணி கடை நல்லாவே டேஸ்டா இருக்குங்க. மதியானமும் ரொம்பவே சிக்கன் பிரியாணில வெறும் 100 rupees கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாமே எனக்கும் டேஸ்ட் பண்ணியிருந்தேன். என்ன சொல்றது, நல்லா காரசாரமா சூப்பரா இருந்துச்சு. உப்பு கறி, சிக்கனு, அது போக லெக் பீஸ் எல்லாமே செம்ம மாசா இருந்துச்சுங்க. நீங்களும் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாகவே ட்ரை பண்ணுங்க. இவ்வளோ டிஷ்ஷஸ் வந்து அடுக்கி சும்மா டேஸ்ட் பண்ணி எல்லாமே மாசா இருந்துச்சு. நம்ம வீடியோக்கு புதுசாக வரீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் ஃப்ரம் கோவை டேனி. தேங்க்யூ ஸோ மச் மக்களே.